வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட் அண்ட் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், உளவியல் அடிப்படையில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பீயிங் இன் டயட் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் விஷுவல் டயட் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. விஷுவல் டயட் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் இது மாதிரி செய்திகள், அதாவது ரிலிஜன் தொடர்புடையது, எஜுகேஷன் தொடர்புடையது, மேலும் என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் தொடர்புடையது அப்படின்னு சொன்னால் அந்த என்டர்டைன்மெண்ட்லேயும் செக்மெண்ட் நம்ம நிறைய பிரிச்சுக்க முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு நாள்லேயும் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ஃபியர் ஜோன் இருக்கும், ஃபியர் ஃப்ரீ ஜோன் இருக்கும், அதுக்கப்புறம் லேர்னிங் ஜோன் இருக்கும், க்ரோத் ஜோன் இருக்கும். ஒரு நாள்லையும் இருக்கும், ஒரு வயது காலத்துலேயும் இருக்கும். ஆனால் ஓவர் த பீரியட் அது என்ன ஆகும்னா கம்ஃபர்ட் ஜோனோட நேரம் இருக்கே அது கணிசமாக குறையும். ஒரு ஸ்கூல் போகிற நேரத்தில் கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இருக்க முடியாது இல்லையா. முதல்ல அங்கே என்ன இருக்கணும், லேர்னிங் ஜோன் நிறைய நேரம் ஆக்குபை பண்ணிக்கும். அப்புறம் லேர்னிங் அப்புறம் க்ரோத் ஜோன்றது அங்கே என்ன இருக்கும், ஸ்கூல் போகிற நேரத்தில் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் செய்து அது பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் அது எழுத தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் க்ரோத்து தான், அதாவது வளர்ச்சி. க்ரோத் என்று சொன்னால் வளர்ச்சியான பாதையில் செல்ல வேண்டும். ஒரு நாளும் வளர்ச்சி பாதையிலும் நடக்க வேண்டும், ஒரு நாளும் கற்றல் பாதையிலும் நடக்க வேண்டும். ஒரு நாளும் ஐயோ அடுத்த பீரியட் நம்ம சரியாக ஹோம்ஒர்க் செய்யலையே, மிஸ் வந்தால் என்ன செய்வாங்க தெரியலையே அப்படின்னு அதற்கு என்ன ஓரளவுக்கு ஒரு பதட்டத்தை வளர்த்துக்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லை, அந்த டீச்சர் கோவிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேற்றுக்கு எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அதனால ஹோம்ஒர்க் எழுத முடியல, ஐ ஷல் கம்ப்ளீட் டுடே அலாங் வித் திஸ். இன்றைக்கி கொடுக்குற வீட்டு பாடத்தோடு சேர்த்து நேற்றைய பாடத்தையும் தவறாமல் முடிச்சுட்டு வரேன், என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க டீச்சர் நம்ம சொல்லலாம். வி வில் ஸ்பீக் டு ஹர் ஓப்பன்லி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வைங்க. அந்த அப்ரோச்சவே டீச்சர் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல இந்த பையன் நிஜத்தை சொல்கிறது, நாளைக்கு நம்ம வி வில் கிவ் ஒன் டே டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஃபியராக இருந்தாலும் அதாவது பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு, அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சற்க, அதாவது பயப்படாமல் சில விஷயங்களை பேச வேண்டிய நேரத்தில் நேரம் பேச விடுறது நல்லது. ஆனால் அதுபோல் ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் வகுப்பறையில் இருக்கும்போது கம்ஃபர்ட் ஜோனுக்கு நிறைய டைம் இருக்காது. ஒரு பீரியடில் 45 நிமிஷம் வைங்க, 45 நிமிஷத்தில் 45 நிமிஷமும் கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் தான் என்ன இருக்கும், கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பாக்கியில் 45ல் 5 to 7 மினிட்ஸ் போச்சுன்னா பாக்கி இருக்கிற 36, 38 அத்தனை நிமிடங்களும் என்ன இருக்கும், லெர்னிங் ஜோன் தான் இருக்கும். ஒருவேளை டீச்சர் ஏதான குறுக்க கேள்வி கேட்டுவிட்டு நம்ம சரியாக பதில் சொல்லலைன்னா we may be having some fear but we cannot express ourselves அப்படின்னா அந்த பயத்தை வெளியில் காட்டிக்காமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தாலே வேறு யாரான இருக்கிற ஸ்டூடெண்ட்டு சரியான பதில் சொல்லிட்டாங்களான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பயம் அப்படியே நம்மளுக்குள்ளே இருக்கும், அப்படியே அது சப்சைட் ஆகிடும். அதனால் ஒரு வகுப்பறையில் 45 நிமிடங்கள் சொன்னால் கம்ஃபர்ட் ஜோன் 5 to 6 மினிட்ஸ், அட் த மோஸ்ட் 7 மினிட்ஸ் தான் இருக்கும். பாக்கி இருக்கிற நேரமெல்லாம் லெர்னிங் ஜோன் தான் இருக்கும். கற்றல் இருக்கும், கற்றலோடு கூடவே அதில் என்ன வளர்ச்சியும், எந்த அளவுக்கு நம்மளோட நினைவாற்றலை நம்ம வளர்த்து கொள்கிறோம் என்பது குறித்தும் இருக்கும். இது வகுப்பறைக்கு மட்டும் இல்லை, ஒரு வருடத்திலையும் அதுபோல் இருக்கும். ஒரு வருடத்திலையும் இவை அனைத்தும் கேட்கும். ஆனால் இதில் இந்த டயட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வாரத்தில் 2 நாளைக்கு இதுபோல செய்திகள் மட்டுமே கண்டுகளிக்க வேண்டும், இதுபோல செய்திகள் மட்டுமே படித்து இன்புற வேண்டும், இதுபோல செய்திகள் மட்டுமே எழுதி பார்த்து இன்புற வேண்டும் அப்படின்னு சொன்னால் எழுதி பார்த்து படிக்கிற பார்த்து அப்படின்லாம் அதை சொல்கிறோமே, அந்த ஆஸ்பெக்டில் பேசும்போது அதெல்லாம் வகுப்பறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு, கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு, அதுபோல் படிப்பு உள்ளவங்களுக்கு அதெல்லாம் உண்டு. ஸோ அந்த ஏஜ் குரூப்லேயும் இவை அனைத்தும் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்டடில் இன்டேக் ஃபுட்டில் டயட்டுன்னு சொன்னாலே இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் கண்ணில் பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு உணவு தான். அந்த உணவு வாயால் பார்ப்பதில்லை, கண்ணால் பார்த்து கழித்து இன்புறுகிறோம். அதே மாதிரி காதால் கேட்டு காதுக்கும் உணவு என்ன, செவிக்கு உணவு என்னது இல்லாத பொழுதுதான் வயிற்றுக்கு இழையப்படும். செவிக்கு உணவுன்றது ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது, நம்மளே ஒரு லெக்சர் கேட்கும்போது, ஒரு இனிமையான கச்சேரி சங்கீதம் கேட்கும் பொழுது, அப்புறம் ஒரு சொற்பொழிவு கேட்கும் பொழுது, அதெல்லாம் என்னது செவிக்கு உணவு. அந்த செவிக்கு உணவு இருக்கும்பொழுது அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, தேவையானவர்களை மட்டும், நாட்டு நலனுக்காக பேசுவது மட்டும், அப்புறம் நம்மளுடைய உண்மை அறிவு, தெளிவான சித்தம் பெறுவதற்கு மட்டும் அப்படின்னு சொன்னால், நுண்ணறிவு அப்படின்னு சொன்னால் அந்த நுண்ணறிவு, அதன் அறிவு புலன், அறிவு திறன், அதனை வளர்த்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய எல்லா செய்திகளும் செவிக்கு உணவு தான். அதனால் அந்த செவிக்கு உணவு என்பது
இதுபோல தேவையானதாக மட்டும் இருக்க வேண்டும். ட்ரைவியல் திங்ஸு, டைம் பாஸிங்கில் நேரத்தை வழிபடுறது, எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்குது, அது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், தவிர்த்திட வேண்டும். இவை அனைத்தும் மாணவர்களுக்காக சொல்லக்கூடிய செய்திகள். அதனால் மாணவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை கருத்து. மாணவர்களுக்கு நாம் அனைவரும் என்ன துணை நிற்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்த தலைமுறை, அடுத்த ஒரு 4-5 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அடுத்த தலைமுறை சிறப்பாக அமையும். அதற்கு என்ன பண்ணணும், சிறப்பாக அமையணும் என்று சொன்னால் அதற்கு நம்மளுடைய எல்லாருடைய ரெஸ்பான்சிபிள் என்ன, வி ஷுட் கிவ் அவர் ஷேர் இன் பிரிங்கிங் அப் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சிறப்பாக நடத்துவதற்கு நாம் எல்லா விதமான துணையும் செய்ய வேண்டும். அந்த அந்தனம் துணையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்புடைய செய்திகளை மட்டுமே என்ன பண்ணணும், பார்க்கணும், அதை பார்த்து மகிழணும். இதுபோல் அளவில் உங்களோட டேஸ்ட்டு, உங்களோட என்ன தெரியுமா, எ ட்ரெண்ட் டு see all these things அப்படி சொல்லி ட்ரைவியல் ரீல்ஸ் பார்க்கறது கேட்டாலும் உபயோகமான பாடங்களை பார்த்து மகிழ்ந்து இன்புற வேண்டும் என்று சொல்லி அவங்கள நம்ம நல்லபடியாக கைடு பண்ணணும். இது நம்மளுடைய பெரியவங்களோட கடமை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.